வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 30. தண்ணி எடுத்து குடி என்றவாறு அமிர்தாவிடம் கண்ணாடி டம்ளரை நகர்த்தி வைத்தான் அர்ஜுன். லேசாய் தலையை தட்டிக்கொண்டு அவள் தண்ணீரை எடுத்து பருக இங்கே சுதாரித்திருந்த வம்சியும் மெதுவாக அவனிடம் பேச்சு கொடுத்தான். என்னடா திடீர்னு பெரிய குண்டா தூக்கி போடுற? நீ லவ் பண்றியா என்ன? என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல என்று கவனமாக விசாரித்தான். நயவஞ்சக உலகின் சோதுவாது அறியாத பையன் எங்கேயும் விபரீதமாக சிக்கி வாழ்க்கையில் இன்னல்களை இழுத்துக் கொள்ளக் கூடாதே என்று அவனுக்கு கவலையாக இருந்தது. நானும் உங்கள மாதிரிதான் என் லவர் கிட்ட மட்டும்தான் இது வரைக்கும் என்னோட லவ்வ சொல்லியிருக்கேன். அவட இம்சம் பிடிச்சவனே, நீ அப்பப்போ எங்களை உத்து பார்க்கும் போதே உன் ஆர்வக்கோளாறு மேல லேசா பீதி ஆனுண்டா. இன்னைக்கு அது தெளிவா சரின்னு நிரூபிச்சு வச்சிருக்க. பொண்ணு யாருன்னு தெரியலையே என்று வால்பாறையில் மண்டை காய்ந்தவன் அவனிடமே வெள்ளமாக அதை கேட்கவும் செய்தான். யாருடா அந்த லக்கி கேர்ள்? எனக்கும் தெரிஞ்சவங்களா இல்ல நான் பார்த்தது இல்லையா? நீங்க எங்க வீட்டுல பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் நினைவு வச்சிருக்கீங்களான்னு தெரியல. என் மாமா பொண்ணு அமிர்தாவை தான் நான் லவ் பண்றேன். அவளும் என்ன லவ் பண்றா என்று தன் முதலாளியிடம் தன்னுடைய காதல் விவகாரத்தை மொத்தமாக சிதற தேங்காயாக போட்டு உடைத்தான் அர்ஜுன். அவன் பதிலை கேட்டு வம்சையின் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு. பையன் ரொம்ப சேஃபான இடமா பார்த்துதான் களை இறங்கியிருக்கா போல இருக்கு. எனிவேஸ் நல்லா இருந்தா சரி என்று தலையசைத்து நகைத்தவன் அவனுக்கு மகிழ்ச்சியுடன் வாழ்த்தும் தெரிவித்தான். கலக்கிற அர்ஜுன், கங்க்ராட்ஸ்டா. தேங்க்ஸ் பாஸ். அப்படியே அமருவுக்கு சொல்லிடுங்க என பட்டென்று அருகில் இருந்தவனிடம் போனை கொடுத்தான். வம்சி திகைத்து வேணடா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மொபைல் கைமாறி இருந்தது. தலையில் கை வைத்துக் கொண்டவன் அமைதியாக இருக்க அர்ஜுனின் செயலில் பதை போயிருந்த அமிர்தாவும் அவரிடம் நாம் என்ன பேசுவது என ஒன்றும் புரியாமல் மெதுவாக ஹலோ என்று குரல் கொடுத்தாள். ஹாய்மா, ரியலி சாரி. இந்த பையன் இப்படி பட்டுன்னு உன்கிட்ட போனை கொடுத்து சங்கடப்படுத்துவான்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஓகே சார். இவரை லவ் பண்றதால இதுக்கெல்லாம் நான் இனிமேல ரெடி ஆயிக்கத்தான் வேணும். தன்னை மீறி சிரித்து விட்ட வம்சி டூ ஸ்மார்ட், வெரி குட். பட் பையன் ரொம்ப தங்கமான பையன். நீங்க தான் இனி அவனை சரியா ஹேண்டில் பண்ணிக்கணும் என்றான் உண்மையான அக்கறையுடன். ஷோர் சார். சின்ன வயசுல இருந்தே மாமாவை எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துப்பேன். அண்ட் நீங்க என்ன மரியாதை கொடுத்தெல்லாம் பேச வேணாம், நார்மலாவே பேசுங்க. மாமா ஃபேமிலி கூட உங்களுக்கு இருக்க பாண்டிங் எங்க வீட்டுக்கு தெரியும். ஓ, தட்ஸ் நைஸ். 2 பேரோட ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கறதுனால உங்க மேரேஜுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். என்ஜாய் யுவர் செல்ஃப். பட் அன்டைம்ல வெளியில இருக்கிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. இட்ஸ் மை கைண்ட்லி ரிக்வெஸ்ட். வம்சையின் கரிசனையில் நெகிழ்ந்த அமிர்தா, கண்டிப்பா சார், தேங்க்ஸ் ஃபார் யுவர் கன்சர்ன் என்று நன்றி தெரிவித்தவள் அர்ஜுனிடம் கைபேசியை தர, ஓகே அர்ஜுன், டேக் கேர். இனி குடும்பஸ்தனா மாறப்போற, அதுக்கேத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை டெவலப் பண்ணிக்கோ. எப்படியோ அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குமே என்று வம்சி கேலி பேச இங்கே பையன் பதறி போனான். பாஸ், அம்மாவுக்கு எங்க விஷயம் தெரியாது. நாங்க சீக்கிரட்டா லவ் பண்றோம். நீங்க எதுவும் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க அர்ஜுன் அவசரமாக கூறியதில் சில கணங்கள் விழித்த வம்சி, ஏண்டா உங்க ஃபேமிலிக்குள்ள எதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லையா என்ன? எதுக்கு நீங்க உங்க ரிலேஷன்ஷிப் சீக்கிரட்டா வச்சிருக்கணும் என புரியாமல் கேட்டான் நாயகன். பிரச்சனைனா ஒண்ணும் இல்ல. எங்க 2 பேருக்குமே வேற பக்கம் அலைன்ஸ் பாக்குறதால இப்ப எங்க லவ் வீட்டுல சொன்னா எல்லாம் சண்டை போடுவாங்கன்னு அம்ரு சொன்னா, சோ கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லலாம்னு இருக்கோம். அவனுடைய விளக்கத்தில், என்ன அவன் கிறுக்க நாட்டம் பேசுறான்? வேற பக்கம் அலைன்ஸ் பாக்குறாங்கன்னா இவங்க சீக்கிர விஷயத்த வீட்டுல சொன்னாதானே சரியா இருக்கும் என்று தனக்குள் குழம்பினான் வம்சி. இங்கே அமருவும், இதென்ன இந்த மாமா எல்லாத்தையும் ஒரு பாஸ்கெட்டை இப்படி ஒப்பிக்கிறாரு என்று அலுப்பாய் பார்த்திருந்தாள். அர்ஜுனோ, ஓகே சார், நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம், கிளம்ப போறோம், குட் நைட் என்க இவனும் அவனுக்கு இரவு வாழ்த்தை முணுமுணுத்து இணைப்பை துண்டித்து விட்டு யோசனையில் ஆழ்ந்தான். தன்னவளுடன் தனித்திருக்கும் நேரத்தை முழுவதுமாக அவளுக்காக கொடுத்திருந்தவன் இப்பொழுது தான் இரவு உணவை முடித்துவிட்டு, சரி பையனுடைய முதல் நாள் வேலை எப்படி போனது என்று விசாரிக்கலாம் என அர்ஜுனுக்கு அழைத்திருந்தான். வம்சி அவனிடம் உரையாட ஆரம்பிக்கவும் திருமணம் முடிந்ததிலிருந்து மேகலாவிடம் பேச நமக்கு நேரம் கிடைக்கவில்லையே என்று யாழ்மொழி ஒருபுறம் அவளிடம் பேசிக் கொண்டிருந்தாள். மேகலாவின் குடும்பத்தினர் வம்சி திருமணத்திற்கு அழைத்திருந்தான் தான். ஆனால் அங்கே அனாமிகாவுடன் நடக்கும் திருமண ஏற்பாடுகள் பற்றிய குளறுபடிகள் மேகலாவுக்கு தெரியும் என்பதால் இந்த சமயத்தில் செல்ல வேண்டாம் என்று மறுத்து விட்டிருந்தாள்.
இந்நிகழ்வுக்கு தான் வரவில்லையே தவிர இவர்களின் பதிவு திருமணத்திற்கு மணப்பெண்ணின் சார்பில் மேகலாவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் அவளின் ஒன்றுவிட்ட அண்ணனும் தான் நேரில் வந்து சாட்சி கையெழுத்து போட்டனர். அனைத்துமே தன்னவளின் ஏற்பாடு என்பதில் அப்பொழுதே நெக்குருகி போயிருந்தாள் யாழ்மொழி. அவளுக்கென்று யாரும் இல்லை என்கிற தனிமை உணர்வு தோன்றிவிடக் கூடாது என்பதில் வம்சி காட்டிய கரிசனம் புரிந்து மேலும் மேலும் அவன் மீது அவளுக்கு காதல் பெருகத்தான் செய்தது. தன் தோழியிடம் பேசி முடித்து, கோயம்புத்தூர்ல எப்ப ரிசப்ஷன்னு மேகலா அப்பா கேட்டாங்களாம், அதுக்கு அவங்க எல்லாம் குடும்பத்தோட வரலான்னு பிளான் பண்றாங்க போல இருக்கு என்றவாறு வம்சியிடம் வந்தவள் அவன் அமர்ந்திருக்கும் நிலையை பார்த்து நெற்றியை சுருக்கி, என்னாச்சு என்று அவன் தோள் தொட்டாள். ஆ என திரும்பியவன் அவள் கரம் பற்றி அருகில் அமர்த்தி, இந்த அர்ஜுன் பையன்கிட்ட பேசினல, என்னை மொத்தமா குழப்பி விட்டுட்டான் என்று புலம்பியவாறு அவனிடம் பேசியதை கூறினான். ஹோ என மலர்ந்தவள், எத்தனை நாளாவா, என்னால நம்பவே முடியலையே, ரொம்பவே இன்னசென்டா இருந்தாங்களே என்று வியப்புடன் அவன் முகம் பார்த்தாள். யாருக்கு தெரியும், நல்லவேளை அத நான் கேட்கல, இல்லனா இன்னும் ஏதாவது உளறி இருப்பான். சலித்துக் கொள்ளும் கணவனின் தோளில் புன்னகையுடன் சாய்ந்து, ஏன் பாஸ் என்று விசாரித்தாள். இல்ல, எனக்கு ஒரு விஷயம் சுத்தமா புரியல. 2 பேருக்குமே வேற பக்கம் அலையன்ஸ் பாக்குறதால இப்ப எங்க லவ வீட்டுல சொல்லலன்னு சொல்றான். அப்புறம் வேற எங்கேயாவது பெரியவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பம் தானே வரும். இந்த பையன் எப்படி பண்றான்? அந்த பொண்ணு கிட்ட பேசினதுல கொஞ்சம் விவரமானவளா தெரியுது. அப்ப அவளாவது வீட்டுல விஷயத்த சொல்லணும்ல. எதுக்கு இவ்வளவு ஒரீஸ்? அர்ஜுன் அவங்க ஃபேமிலி எப்படி, ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்களா? லவ்வுக்கு அப்போஸ் பண்ணுவாங்கன்னு எதுவும் இவங்க பயப்படுறாங்களோ? இல்லையே, 2 பேரும் ரிலேட்டிவ் தானே சொன்னீங்க நீங்க. ஆமா, இவன் பண்ற தேவையில்லாத கோமாளித்தனத்துல அவங்க ஃபேமிலிக்குள்ள வேற ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது. எதுக்கும் நான் அங்கிள் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் என்று அர்ஜுனன் அப்பாவிற்கு அழைப்பு விடுத்தான் வம்சி. ஹலோ தம்பி, நானே உங்களுக்கு போன் பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்க வீட்டுக்கு வந்த பின்னாடி விஷயத்த சொல்லிக்கலாம், இப்ப தொந்தரவு பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன் என்று எதிர்மனையில் அவர் உற்சாகமாக பேச இவன் புருவங்கள் முடிச்சிட்டது. அச்சோ, நான் வேற உங்களை பேச விடாம நீங்க எதுக்கு போன் பண்ணீங்க? எதுவும் கம்பெனி விஷயமா பேசணுமா என விசாரித்தார். சொல்றேன், நீங்க சொல்ல வந்தது முதல்ல சொல்லுங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம அர்ஜுனுக்கு சொந்தத்திலேயே பொண்ணு முடிவாயிருக்கு என்று மகிழ்ச்சியுடன் கூறுபவரின் செய்தியில் இவன் திகைத்து போனான். கணவனின் முகமாற்றத்தில் தானும் கவலையுற்று அவர்களின் பேச்சை கவனிக்க ஆரம்பித்தாள் யாழ்மொழி. என்ன சொல்றீங்க அங்கிள், பொண்ணு முடிவு பண்ணிட்டீங்களா? யாழும் விழிகளை விரிக்க, ஆமா, ஆன்டியோட தம்பி பொண்ணதான் பேசி முடிச்சிருக்கோம் என்றார் அர்ஜுனின் தந்தை. ஓ என நெற்றியை தேய்த்தவன், ஆன்டிக்கு எத்தனை தம்பிங்க என விசாரித்தான். ஒரே தம்பிதான் என்றார் அவர் குழப்பத்துடன். இதை எதற்கு இவன் கேட்கிறான் என்கிற சிந்தனை அவருக்குள் எழும் நேரம், ஓ அப்ப அந்த தம்பிக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க என்று வம்சி அடுத்து கேட்ட கேள்வியில், தம்பி என திகைப்பாக அழைத்திருந்தார் அவர். சாரி அங்கிள், டோன்ட் மிஸ்டேக்கன் மீ என்று எழுத்து இதற்கும் அதற்கும் குழப்பத்துடன் நடந்தான் நாயகன். யாழ்மொழி அவனையே பார்த்திருக்க, இல்ல இருக்கட்டும், என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்று விசாரித்தார். சொல்லலாமா வேண்டாமா என சில நொடிகள் இதழ் கழித்து நின்றவன், எதையும் ஆரம்பத்திலேயே சரி செய்து விடுவது நல்லது. முறைப்பெண்கள் 2-3 இருந்து அவன் ஒரு பக்கம் இவர்கள் ஒரு பக்கம் என திருமணத்தில் குழப்பம் நேர்ந்துவிடக் கூடாது என முடிவெடுத்து அவரிடம் அர்ஜுன் பேசியதை விவரமாக சொல்லிவிட்டான் வம்சி. ஹோ என ஆர்ப்பாட்டமாக சிரித்து இவனின் கடுப்பை முதலில் கிளப்பியவர், அந்த கிறுக்கு பையன் லவ் பண்ற பொண்ணோ நாங்க பேசியிருக்க பொண்ணு ஒண்ணுதான் தம்பி என்றார் பெரும் சிரிப்புடன். என்ன என்ற ஆச்சரியமானவன், நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள் என்று புரியாமல் கேட்டதில் அவர் மடமடவென்று விஷயத்தை கக்க இவன் முகம் நிமிடத்துக்கு நிமிடம் மாறி ஒளி கூடிக்கொண்டே போனது. காட், சத்தியமா முடியல அங்கிள், கொஞ்ச நேரத்துல இடியட் என்ன நல்லா டென்ஷன் பண்ணி விட்டுட்டான் என்று சிகையை கோதி சிரித்தவன், பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பொண்ணு நல்ல பொண்ணாதான் தெரியுது, இவனை சரியா கவனிச்சுக்கிற அதே நேரம் நல்லா வச்சு செய்ய போறான்னு நினைக்கிறேன், அப்பதான் அவனும் ஒரு வழிக்கு வருவான். ஓகே, ஆன்டி கிட்ட விஷயம் சொல்லிடுங்க, நான் அப்புறம் பேசுறேன் என்று இணைப்பை துண்டித்து தலையில் கை வைத்து பெருமூச்சொன்றை வெளியேற்றினான். என்னாச்சு பாஸ், ரொம்ப டென்ஷன் ஆனீங்க, இப்ப கூல் ஆயிட்டீங்க என்று அருகில் வந்தாள் யாழ். அவள் தோளில் கை போட்டு படுக்கைக்கு அழைத்து வந்தவன் தான் முதலில் வசதியாக அமர்ந்த பின் அவளை இழுத்து தன் மீது சரித்து கொண்டான்.
அத ஏன் கேக்குற? இந்த எருமை மதியம் உங்க மாமா வீட்டுக்கு போனவன் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாமான்னு அந்த பொண்ணை பார்த்து பட்டுன்னு கேட்டிருக்கான் என்று சொல்ல, அச்சச்சோ என்றாள் மனைவி. இவன் பெர்ஃபார்மன்ஸ்ல பொண்ணு சும்மா அரண்டு போயிட்டா போல இருக்கு. அவ பேந்த முழிக்கவும் இவன் சண்டை போட்டுட்டு ஆபீஸ்க்கு போயிட்டானாம். அடப்பாவி என்று பெண் நாடியில் கை வைக்க, இன்னும் முடியல கேளு. அதுக்கப்புறம் அவனோட அப்பா அம்மா ஒரு விசேஷத்துக்கு போயிருந்தவங்க அவனுக்கு ஒரு பொண்ணு வீடு பாத்திருப்பாங்க போல இருக்கு. ஏற்கனவே பையன் பண்ண குழப்பத்துல இருந்தவளுக்கு அவங்க பேசினதுல இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி பிடிச்சு போச்சு. உடனே அத்தை கிட்ட பேசி மாமாவையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அதிரடியா அவ பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லிட்டாளாம் என்று சிரித்தான் வம்சி. சூப்பர்ல என்று குதூகலித்த அவளின் கண்ணம் பற்றி கெல்லியவன் அடுத்தவள் இதழ்களிடம் ஆசையாக குடிய அவனை தடுத்து, இன்னும் கதை ஒரு ஷேப்புக்கு வரல. வீட்ல பெரியவங்க பேசினதுக்கு அப்புறம் எங்க இருந்து ரகசிய காதல் வந்துச்சு என்று கேள்வி எழுப்பினாள். கதை ஷேப் இப்ப ரொம்ப முக்கியம் பாரு. முதல்ல ஓ ஷேப்ப எனக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண விடியாள் என்று கிறக்கமாக முனகி அவள் முகத்தோடு உரசினான் கணவன். ஷோச்சி பேச்ச பாரு என்றவன் கையில் நறுக்கென்று கிள்ளியவளின் இடுப்பை திருப்பி இவன் பட்டென்று கிள்ள துள்ளி விலகியவள், என்ன பண்றீங்க என்று முறைத்தாள். நீ என்ன பண்ணியோ அதைத்தான் நானும் திருப்பி பண்ண என கண்ணடித்தவனிடம், போங்க என்றவள் சினுங்க, உன்னை விட்டுட்டு எங்க போறதாம் என்றவாறு நெருங்கி அவள் உதடுகளை துவம்சம் செய்தான் வம்சி. அப்பா இப்ப திருப்தியா என்று யாழ் பற்களை கடிக்க, சான்ஸே இல்ல, இன்னும் மெயின் மேட்ருக்கே என்ற அவள அதுக்குள்ள எப்படி திருப்தி ஆவாங்க? உன் கதை ஆர்வத்துக்காக ஒரு சின்ன பிரேக் விடுறேன் என்றவன் கூறியதில் நானே சிவந்தவள் அவன் தோள் வளைவில் முகத்தை சரித்துக் கொள்ள புன்னகையுடன் அவள் தலையோடு தலை சாய்த்தான். எல்லாம் அந்த பொண்ணோட கேம் யாழ். பையனை நல்லா வச்சு செய்ய முடிவு பண்ணிட்டா போல இருக்கு. சாம்பிள கேட்டா நமக்கே சும்மா அதிருது. இன்னும் அர்ஜுன் காலம்புற மாட்டிக்கிட்டு முழிக்க போறான் என்றான் கணவன் பெருஞ்சிரிப்புடன். ஏன், என்ன செஞ்ச அந்த பொண்ணு என்று ஆர்வமானாள் அவன் மனைவி. சாயந்தரத்துக்குள்ள 2 வீட்லயுமே பேசி சந்தோஷமா இவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாங்களாம். இவதான் அவங்க அத்தை கிட்ட ரகசியமா உங்க பையன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசினாரு, அதனால அவரா கல்யாணத்தை பத்தி பேசுற வரைக்கும் யாரும் அவர்கிட்ட விஷயத்த சொல்லக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு மண்டை காஞ்சிட்டு லவ் பண்ணிட்டு மட்டும் சுத்தட்டும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாலாம். அடக்கடவுளே, இந்த அர்ஜுன் ஏன் இப்படி சொதப்பி மாட்டிக்கிட்டாரு? வருத்தத்துடன் கேட்கும் மனைவியை அணைத்து கொண்டவள், அவன் என்னவோ செஞ்சு எப்படியோ சமாளிச்சு வட்டு விடு. அதான் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. இனி அவன் பாடு. நீ நம்ம விஷயத்துக்கு வா. கொஞ்ச நேரம் முன்னாடி உன் படிப்பை பத்தி பேசும்போது எதுக்கு அதெல்லாம் இப்ப வேண்டான்னு சொன்ன? உன் பேச நான் அப்போஸ் பண்ணவும் வேகமா பசிக்குதுன்னு ஏமாத்தி டைவர்ட் பண்ணிட்ட. இப்ப சொல்லு, நம்ம ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி வச்ச மாதிரி படிக்கிறதுல உனக்கு என்ன ப்ராப்ளம்? இல்லன்னா உன்கிட்ட இப்படி க்ளோஸா இருக்கிறது உன்னோட படிப்புக்கு எதுவும் டிஸ்டர்பா இருக்கும்னு ஃபீல் பண்றியா நீ என்ற யோசனையுடன் கேட்டான். வேகமாக அவனிடம் இருந்து நிமிர்ந்தவள், என்ன பேசுறீங்க நீங்க? நான் தயங்கி ஒதுக்கி இருந்தாலும் நீங்க இப்படி உரிமை எடுத்து நெருங்கி வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? உங்களோட ஒவ்வொரு செயலையும் நான் அவ்வளவு ரசிச்சு உள்வாங்குறேன். அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்னு நான் எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணி லோன்லியா இருந்தனோ, இப்ப தனியா இருக்கிறது அப்படின்னா என்னன்னு புரியாம கேள்வி கேட்கிற அளவுக்கு உங்களால நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் என்றவள் சட்டென்று அவன் முகம் பற்றி மாறி மாறி முத்தமிட்டாள். ஹே யாழ் என சிரித்தவனை இறுக கட்டிக்கொண்டு, ஐ லவ் யூ சோ மச். எனக்கு எப்பவும் உங்களோட இந்த மாறாத காதலும் நெருக்கமும் வாழ்க்கை முழுக்க இருந்துட்டே இருக்கணும். இது இல்லைன்னா என்னால இனி வாழவே முடியாது என்று உணர்ச்சி வேகத்தில் பேசிச் சென்றவளின் வாயை வேகமாக அடித்தவன் பெண் நிமிர்ந்து, போதும், எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல ஏதாவது கிறுக்குத்தனமா பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணிடாத என்று முறைத்தான். லேசாக எரிச்சல் எடுத்த உதடுகளை தேய்த்து விட்டு கொண்டு, கோபம் வந்தா தள்ளி போகணும், அதை விட்டுட்டு இப்படி பனிஷ் பண்ற பேர்ல எப்போ உங்க வேலையை முடிச்ச கூடாது என்று குறும்பாக பார்த்தாள் பெண். அதில் வசீகரமாக சிரித்தவன், பொண்டாட்டிக்கிட்டு கோவம் வந்து தள்ளி போறவெல்லாம் முட்டா பொசட, கூடவே ஒட்டிக்கிட்டு அவங்க வழியில போய் அவங்கள சரி கட்டுறவங்க தான் விவரமானவங்க என்ன மாதிரி என்று வம்சி கண் சுமிட்ட புன்னகையுடன் அவனோடு ஒட்டி கொண்டாள் யாழ்மொழி. சரி சொல்லு, வேற என்ன பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல பாஸ். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன பிளானிங்ல தான் எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன் என்று அவன் தோள் சாய்ந்து முகம் பார்த்தாள். நீ என்ன சொல்ல வர யாழ், எனக்கு புரியல. நீங்க அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் பிரைவேட்டா +2 படிச்சு முடிச்சு எக்ஸாம் பாஸ் ஆகி அப்புறம் கோயம்புத்தூர்ல ஒரு நல்ல காலேஜ்ல சேர்ந்து டிகிரி முடிக்கணும்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமா, அதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு
என்ன ப்ராப்ளமா? சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்று கைகளை விரித்தவள், அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குழந்தைய தள்ளி போட வேண்டியிருக்கும் என்றாள் குறையாக. யாழ், இப்போ நீ ஜஸ்ட் 23 தான். நான் மிட் ஆஃப் த அகாடமிக் இயர்ல இருக்கோம். நீ இந்த அட்டம்ப்ட்ல ட்ரை பண்ணி +2 படிச்சு பாஸ் பண்ணிட்டேனா அடுத்த வருஷமே யூஜி ஜாயின் பண்ணிடலாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் ஓடிடும். அப்புறம் என்ன, உன்னோட 27 or 28ல அந்த ஏஜ்ல நம்ம தாராளமா குழந்தைக்கு பிளான் பண்ணிக்கலாம். பல பேர் அந்த ஏஜ்ல தான் கல்யாணமே பண்ணிக்கிறாங்க. நீ இப்படி கன்ஃபியூஸ் ஆகுற என அதிருப்தியாக தலையை செய்து கொண்டான். இல்ல வேண்டாம், முதல் குழந்தைக்கு என்னால அவ்வளவு நாள் தள்ளி போட முடியாது என்று முகத்தை சுருக்குபவளை கூர்மையாக பார்த்தவன், வெல், நீ ஏதோ டிசைட் பண்ணிட்டு தான் என்கிட்ட இவ்வளவு பிடிவாதமா பேசிட்டு இருக்க. முதல்ல அது என்னன்னு ஓபன் பண்ண, நான் அப்புறம் பேசுறேன் என்று மார்பின் குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டான் வம்சி. கணவனின் சாதுரியத்தில் மனைவியின் உதடுகள் அழகாய் விரிந்து கொள்ள அவனை மையலுடன் பார்த்தாள் அவள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.